பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் குடும்பமாக வருகை தந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் மற்றும் கள தகவல்கள் என்ன? பொங்கல் பண்டிகையை ஒட்டி இன்று விடுமுறை தினம் என்பதாலும் நாளை காணும் பொங்கல் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்றே கடற்கரை பகுதிக்கு சென்று பொழுதை கழிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் கூட்டமாகவும் குடும்பமாக மெரினா கடற்கரைக்கு படையெடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. வழக்கமாக மாட்டு பொங்கல் அன்ற தினம் திருவள்ளுவர் தினத்தன்று விடுமுறை தினம் என்பதால் மாலை வேளைகளில் பொதுமக்கள் வெளியே இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதிகளுக்கு தலங்களுக்கு செல்வது வழக்கம். இன்றைய தினம் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை பகுதிக்கு தான் பொதுமக்கள் அதிக அளவில் குடும்பமாக வந்து கடலில் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மணல் திட்டுகளில் குடும்பமாக அமர்ந்து தங்கள் பொழுதை கழித்து வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. கடற்கரை பகுதிகளுக்கு அந்த காமராஜர் சாலையில் சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவர்கள் தலைவர்களின் சமாதிகளுக்கு சென்றுவிட்டு மற்ற பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க கலங்கரை விளக்கம் பகுதிகளிலும் பொதுமக்கள் மேலே ஏறி அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் கலங்கரை விளக்கத்தின் மேலே இருந்து பார்த்து வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதிகளில் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் சற்று பட்டினப்பாக்கம் கடற்கரை வரை பொதுமக்கள் தாங்கள் வந்து இருக்க வாகனங்களை ஆங்காங்கே விட்டு கடற்கரைக்கு சென்று பொழுதை கழித்து வருகிறார்கள். இதனால் பட்டினப்பாக்கம் சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு வாகனங்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடலோர காவல் படையை சேர்ந்தவர்களும் மெரினா பாதுகாப்பு குழுவினரும் ஆங்காங்கே பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது கடற்கரை பகுதிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அந்த தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தடுப்பு வேலிகளை தாண்டி மணல் தண்ணியில் இறங்காமல் வண்ணம் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குதிரைகள் மூலமாகவும் ரோந்து பணியில் ஈடுபட்டு மணல் மேலே ஏறும் ஜீப்கள் மூலம் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை கரையின் மீது ஏறி நின்று தங்கள் மகிழ்ச்சிகளை எவ்வாறு வென்றாலும் பொழுதை கழித்துக் கொள்ளுங்கள், கரையில் மட்டும் இறங்க வேண்டாம் என்கிற ஒரு ஒலிபெருக்கிகள் மூலம் தங்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையை விடுத்து வருகிறார்கள். மாலை வேளையில் அந்த ராட்டினத்தில் சுற்றக்கூடிய பொதுமக்களின் காட்சிகளும் நாளை கூட்டம் அதிகரிக்கும் என்கிற ஒரே காரணத்தினால் இன்றே பொழுதை கழித்து விட வேண்டும் என கடந்த காலங்களில் கடற்கரை பகுதிக்கு அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தரவில்லை என்பதாலும் இந்த ஆண்டு சுற்றுலா பொருட்காட்சியை கண்டுவிட்டு மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தந்து தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். நன்றி சசிதரன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.